காங்கேயம். இது ஒரு அமைச்சர் தொகுதி. அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்கள் வந்து களத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுக சார்பாக. அதிமுகல என்.எஸ்.என். நடராஜ் அவர்கள் வந்து களத்துல இருக்கிறார். நாம் தமிழர்ல கார்மேகம், அதே மாதிரி தாவேக்கால பாத்தீங்கன்னா மணி போட்டியிடுறாங்க. அமைச்சர், சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கிறதெல்லாம் சாமிநாதனுக்கான பிளஸ்ஸா இருந்தாலும் தொகுதியில வந்து இவர் மேல ஒரு பெரிய அதிருப்தியை நம்ம சர்வே எடுக்க போகும்போதே பார்க்க முடிஞ்சது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோஷ்டி மோதல்லாம் வந்து இவருக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. களத்திலையுமே அந்த விஷயம் வந்து அங்க எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. தொகுதி மக்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்ற நபராக தான் நடராஜ் இருக்கிறாரு. அதே மாதிரி இரட்டை இலை இங்க களமிறங்குவது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கறத பார்க்க முடியுது. திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஈரோட்ல ஒரு சதவீதம் பார்த்தோம் இல்லையா, தொடர்ச்சியா ஒரு 20-25% வாங்குறாங்கன்னு. இங்க 27-28% வாக்குகள் வரைக்கும் வாங்கி ஒரு 3ஆம் இடத்துக்குமே ரொம்ப சேஃப்டியா வந்து அவங்க நிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூப்பை சாமிநாதனுக்கு ஒரு மைனஸை தான் இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில வந்து பாக்குறப்போ கூட்டணி கட்சி, சிட்டிங் அமைச்சர் இதெல்லாமே சாமிநாதனுக்கு பலமா இருந்தாலும் தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய வாக்கு வங்கி சேதாரம் அப்படிங்கிறது வந்துகிட்டு நடராஜுக்கும் ஒரு எட்ஜை கொடுக்குது. அந்த வகையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய தொகுதியா தான் இருக்குது. ஒரு இழுபறியான சூழல் தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது.